இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்ஸ். லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர், ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நாட் பம்பிங், ஸோ அயோட்டா not distributing throughout that body, so through aorta only all the organ receiving blood. So இங்கே வந்து left ventricle problem, so that left ventricle not pumping enough blood, so all the organ receiving less blood. இப்போ இந்த மாதிரியான கண்டிஷனில் நம்ம பாடியில் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ இங்கே சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்த்தா, தட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அந்த வால்வில் வந்து கார்டியோமயோசைட்ஸ் ஹேவிங் பீட்டா 1 ரெசிப்டார். இங்கே வந்து இந்த சைட், இந்த செல் இருக்குல்ல கார்டியோமயோசைட், இந்த செல்லில் வந்து பீட்டா 1 ரெசிப்டார் இருக்குது. இங்கே வந்து இந்த சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனால் நார் அட்ரலின் வந்து செக்ரீட் ஆகும். அது வந்து இட் வில் கம் அண்ட் பைண்ட் டு தட் ரெசிப்டார். ஸோ இட் வில் கோ அண்ட் பைண்ட் வித் ரெசிப்டார் எகெயின் ஸ்டார்ட் பம்பிங். இது வந்து என்னென்னா ஒரு காம்பன்சேஷன் ரியாக்ஷன். இதனால் ஹார்ட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, that conduction velocity also increases. லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ வந்து என்னென்னா நம்ம பாடியில் வந்து சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்குது. அப்போ வந்து அந்த நார் அட்ரலின் போயிட்டு பீட்டா 1 ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகுது. இது வந்து ஒரு குட் திங்ஸ். ஸோ காம்பன்சேட்டரி மெக்கானிசம், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்குது. லெஃப்ட் வென்ட்ரிகுலர் நாட் ஒர்க்கிங், லெஸ் ஒர்க்கிங், அது வந்து ஒர்க் ஆகலை, இல்லாட்டி ரொம்ப கம்மி அமௌண்ட் வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணுறங்கிறப்ப காம்பன்சேட்டரி மெக்கானிசம் நடக்குது. ஹார்ட்டில் வந்து பீட்டா 1 ரெசிப்டார் வில் கெட் ஆக்டிவேட்டட். ஸோ ஹார்ட்டோட ரேட் அதிகமாகுது, ஃபோர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அதிகமாகுது, வெலாசிட்டி அதிகமாகுது. பிளட் not going to aorta, so all the organ not receiving blood, sympathetic stimulation get activated. So இதில் வந்து ஒரு குட் திங் நடக்குது. this one is the inotropic effect. இது வந்து நம்ம இதில் பாடியில் வந்து குட் திங்ஸ். ஆனால் வந்து இந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம் தட் inotropic effect வந்து few minutes only. Sympathetic stimulation will come in that role, noradrenaline will come in that role, so bind with the beta 1 receptor and activate beta 1 receptor, so less time only. So this one is the good things. Two bad things, what are the things? This one, during this here noradrenaline secretor, it will bind with go and bind with the kidney also and blood vessels also. கிட்னிலையும் வந்து பீட்டா 1 ரெசிப்டார் இருக்குது. லைக் ஹார்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பீட்டா 1 ரெசிப்டார் இருக்குது. தென் பிளட் வெசல்ஸில் ஆல்ஃபா 1 ரெசிப்டார் இருக்குது. ஸோ பீட்டா 1 ரெசிப்டாரில் வந்து அது பைண்ட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா மோர் அண்ட் மோர் வாட்டர் அண்ட் சோடியம் ரிட்டன்ஷன் வில் ஹேப்பன். ஸோ மோர் அண்ட் மோர் வாட்டர் அண்ட் sodium in the blood, so heart unable to pumping more venous return. Heart is unable to do this function. ஆல்ரெடி அதால் ஃபெயிலியரால் ஒர்க் பண்ண முடியாமல் இருக்குது, வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் ஒர்க் டு அவர் ஹார்ட். So we want to reduce that load, but can't increases that load via these two mechanisms. So என்ன ஆகுதுன்னு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஹார்ட் ஃபெயிலியர், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நார் அட்ரலின் செக்ரீட் ஆகுது. ஸோ இது வந்து ஹார்ட்டில் உள்ள பீட்டா 1 ரெசிப்டார் கூட பைண்ட் ஆகிறப்ப இது வந்து குட் திங்ஸ். ஸோ என்னென்னா ஹார்ட் ரேட்டு, ஃபோர்ஸு, கான்ட்ராக்டிலிட்டி வந்து அதிகமாகுது. அதுவே வந்து கிட்னி உள்ள வந்து பீட்டா 1 ரெசிப்டாரில் வந்து வரப்போ என்னது angiotensinogen will converted into angiotensin 1, then at this one will converted into angiotensin 2, so sodium water retention இதுவும் வந்து அந்த ஹார்ட்டுக்கு போகுது. தென் இங்கே வந்து பிளட் வெசல்ஸில் வந்து வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ இதனால் வந்து increasing free load to our heart. So now what will happen when the workload increases? ஹார்ட்டுக்கு வந்து ஒர்க்லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் தட் காம்பன்சேட்டிங் திக்கனிங் ஆஃப் தட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இங்கே வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக திக்கனிங் ஆஃப் தட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல், which is not a good things. Left ventricular wall keep on thickening, then the person die.
This is the most common death of that conjunctive heart failure. Why thickening? To compensate because the heart already weak. Okay, இது வந்து compensatory mechanism. Already weak இருக்கு. You are giving more work. So contract more. So left ventricular hypertrophy will occur. It will take many years. Okay, not taken treatment, it will cause us death. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னால என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸிங் கார்டியாக் கான்ட்ராக்டிலிட்டி அப்போ வந்து தட் சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்குது அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் காம்பன்சேட்டரி மெக்கானிசம் ஒன்லி ஒன் திங்ஸ் இஸ் குட் ஹார்ட்டில் இருக்க பீட்டா ஒன் ரெசிப்டார் கூட தட் நார் அட்ரிலின் பைண்ட் ஆகிட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறப்ப இன்க்ரீஸிங் கார்டியாக் அவுட்புட் திஸ் ஒன் ஒன்லி குட் திங்ஸ் ரிமைனிங் டூ திங்ஸ் இஸ் த பேட் திங் ஒன் இஸ் வந்து பிளட் வெசல்ஸில் போயிட்டு ஸ்டிமுலேட் பண்ணுது ஆல்ஃபா ஒன் ஸ்டிமுலேஷன் இன் பிளட் வெசல்ஸ் பீட்டா ஸ்டிமுலேஷன் இன் தட் கிட்னி ஸோ ஹார்ட்டில் பண்ணுறது குட் திங்ஸ் கிட்னியில் பண்ணுறது பேட் திங்ஸ் ஸோ இங்கே வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது இது இட் மே பி ஆர்டரி ஆர் வீனஸ் இங்கே வந்து ஃப்ரீ லோட் இங்கே வந்து ஆஃப்டர் லோட் இங்கே ஃப்ரீ லோட் ஸோ இன்க்ரீஸிங் ஒர்க் லோட் ஆன் ஆஃப் அவர் ஹார்ட் இங்கே என்ன ஆகுதுன்னா பீட்டா ஸ்டிமுலேஷன் இதனால் வந்து ரெனின் அமௌண்ட் அதிகமாகுது ஸோ இன்க்ரீஸிங் ஆல்டோஸ்டிரோன் ஸோ சால்ட் அண்ட் வாட்டர் ரிட்டன்ஷன் வில் ஹேப்பன் ஸோ இந்த இது மூலமாகவும் வந்து ஃப்ரீ லோடிங் வந்து அதிகமாகுது ஸோ கார்டியாக் ரீமாடலிங் அதாவது ஹைப்பர்ட்ராஃபி இட் வில் இன்க்ரீஸிங் மார்ட்டாலிட்டி. Next type of heart failure, two type of heart failure is there acute and chronic. ஸோ இங்கே ரெண்டுக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்ட் இன்க்ரீஸிங் கான்ட்ராக்டிலிட்டி பை ஐனோட்ராஃபிக் ஏஜெண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மெயினாக நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து இந்த காம்பன்சேட்டரி மெக்கானிசம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை வந்து தான் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணணும் அதுக்காக வந்து ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும் செகண்ட் ஒன் இஸ் டிக்ரீஸிங் கன்ஜக்டிவ் சிஸ்டம் வித் டயூரேட்டிக் ஸோ வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து டயூரேட்டிக் எடுத்துக்கணும் அதுவே வந்து க்ரானிக் கண்டிஷன் அப்படிங்கிறப்ப ஸோ அக்யூட் கண்டிஷனில் ஹார்ட் இஸ் not able to pumping blood effectively so main aim to treat increasing the contractility of that heart to giving inotropic drugs immediately till that failing heart is coming again okay it is becoming strengthened again so inotropic to increasing contractility second since this left ventricle not pumping not going forward blood is going to backward so இங்கே வந்து என்ன ஆகும்னா not coming this forward direction it will go to backward and blood is going to that lungs and getting accumulated so congestion is there so here we want to give diuretic to decreasing கன்ஜங்ஷன் டைரெக்டாக ஃபார்வர்டில் வராமல் பேக்வேர்டில் போகும் அதை வந்து அதனால் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இங்கே வந்து டிக்ரீஸிங் த கன்ஜங்ஷன் ஸோ வி வாண்ட் டு கிவ் டயூரேட்டிக்ஸ் இன் க்ரானிக் நாட் இன்க்ரீஸிங் தட் கான்ட்ராக்டிலிட்டி இன் க்ரானிக் ஃபெயிலியர் மெயின் மோட்டோ டு ரிவர்ஸ் தட் ஹைப்பர்ட்ராஃபி which has already occurred ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம் ரிவர்ஸ் பண்ணோம் ஸோ அட்லீஸ்ட் ஹோல்ட் இட் இஃப் யூ காண்ட் ரிவர்ஸ் இட் we can drugs that block alpha and beta blockers so we are taking the drugs that one will block these two things so don't want to give more work to failing heart so that hypertrophy does not occur that is the main motive in that chronic heart failure acute வந்து எமர்ஜென்சி chronic வந்து நாட் எமர்ஜென்சி இதனால ரெண்டோட ட்ரீட்மெண்ட்டுமே வேறு according to New York Health Association based on that severity they classified into 4 categories class 1 symptoms with greater than ordinary work அவங்க நார்மலான ஒர்க் செய்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது அதுவே எக்ஸ்ட்ரா ஒர்க் செஞ்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்போ வந்து அவங்களுக்கு சிம்டம் ஃபீல் ஆகும்
செகண்ட் ஒன் இஸ் லிமிட்டேஷன் ஆஃப் ஆர்டினரி ஆக்டிவிட்டி. அவங்க நார்மல் ஒர்க் செய்கிறப்பயே அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியும். தென் சிம்டம்ஸ் வித் லிமிட்டட் ஆக்டிவிட்டி பட் ரிலீவ்ட் அட் ரெஸ்ட். அவங்க வந்து தட் சிம்டம்ஸ்னால அவங்களால வந்து வேலை செய்ய முடியாது, அவங்க ஆல்வேஸ் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க. தென் ஃபோர்த் வந்து சிம்டம்ஸ் ஈவன் அட் ரெஸ்ட்டில் இருக்கப்பமே அவங்களுக்கு வந்து இருக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வரும். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டி அப்போ வந்து சிம்டம்ஸ் இருக்காது, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி அப்போ தான் வந்து சிம்டம்ஸ் இருக்கும். இது வந்து நார்மல் ஆக்டிவிட்டி செய்கிறப்பயே அவங்களுக்கு வந்து பெயின் ஃபீல் ஆகும், சிம்டம்ஸ் ஃபீல் ஆகும். இது வந்து சிம்டம்ஸ் வித் லிமிட்டட் ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்டில் இருக்கப்போ கூட அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வரும். ஓகே, ஸோ அதனால் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்க விரும்புவாங்க. ஸோ சிம்டம்ஸ் வித் லிமிட்டட், கொஞ்சம் தான் வேலை செய்ய முடியும், அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இது வந்து சிம்டம்ஸ் ஈவன் அட் ரெஸ்ட் எடுக்கிறப்பையும் சிம்டம்ஸ் வரும். இதுதான் வந்து நியூயார்க் ஹெல்த் அசோசியேஷன் பேஸ்ட் ஆன் தட் சிவியாரிட்டி தே கேட்டகரைஸ்டு. அக்யூட் ஆர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ் வந்து ரெக்கமெண்டட். இதுவே வந்து க்ரானிக் கண்டிஷனில் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ க்ரானிக் கண்டிஷனில் ரிவர்சிங் காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறோம், இந்த கிட்னியில் இருக்க பீட்டா-1 பிளாக்கர்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ண, அது இன்ஹிபிட் பண்ண பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்குறோம். சப்போஸ் அது கொடுக்கலனா ரெனினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரேஸ் இன்ஹிபிட்டார் கொடுக்குறோம். சப்போஸ் இங்கேயும் கொடுக்காட்டி ஆல்டோஸ்டிரோனை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்டோஸ்டிரோன் ஆண்டகோனிஸ்ட் கொடுக்குறோம். சப்போஸ் இந்த 3 ட்ரக்ஸுமே கொடுக்கலனா கூட தட் சால்ட், சோடியம் அண்ட் வாட்டர் ரிட்டென்ஷன், இதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு டயூரேட்டிக் கொடுத்தோம்னா டைரெக்டாக யூரினில் வந்து பாஸ் ஆயிரும். ஸோ இந்த வேல வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். இன் தி கேஸாக பிளட் வெசல்ஸில் வந்து டைரெக்டாக ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம், அல்லாட்டி வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால ஆர்டீரியல் வேசோ டைலேட்டர் ஆர் வீனஸ் வேசோ டைலேட்டர், இது மாதிரியான ட்ரக்ஸ் கொடுத்து ஹார்ட்டோட ஒர்க்லோட கம்மி பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து கார்டியாக் ரீமாடலிங். ஸோ அக்யூட் கண்டிஷனுக்கு ஒன்லி 1 ட்ரக்ஸ், ரிமைனிங் ஆல் த ட்ரக்ஸ் கம்ஸ் அண்டர் ஆல்ஃபா பிளாக்கர், பீட்டா பிளாக்கர்ஸ், ராஸ் இன்ஹிபிட்டர், aldosterone antagonist, diuretic, then here alpha blockers, arterial vasodilator, venous vasodilator. இந்த மாதிரியான ட்ரக்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக, ரிவர்சிங் காம்பன்சேட்டரி மெக்கானிசம், அதனால வந்து க்ரானிக் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம்.